திருச்சீரலைவாய் முருகனுக்கு நம் எல்லோருக்கும் வாழ்வு கொடுக்கும் வள்ளல் கலியுலகத்தின் கந்த கடவுள் நம் அனைவருக்கும் அருள் புரியக்கூடிய அற்புதமான அந்த நாதர் இதோ நம் அனைவரையும் ஆட்கொள்ளும் பொருட்டு நிதானமாக மாயை அவ்வளவு சீக்கிரமாக விழுந்துவிடும். எப்போது அவன் தலை விழப் போகிறது என்று நாம் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற நேரத்தில் கூட முருகப்பெருமான் பதட்டமே இல்லாது நிறுத்தி நிதானமாய் அவனுடைய உயர்வு உலகத்திற்கு தெரிய வேண்டும் என்று பகைவனின் வலிமையை காட்டிக் கொண்டிருக்கின்ற நேரம் இது. முருகனை எதிர்த்தால் அவன் சாதாரணமானவனாக இருக்க முடியாதே, அவன் வலிமை படைத்தவனாகத்தானே இருக்க வேண்டும். அவன் வலிமையையும் நாம் உணர வேண்டும் என்பதற்காக பகைவனுக்கும் வாழ்வு கொடுத்த வள்ளல், பக்தனை வாழ வைக்கும் வள்ளல் அல்ல, பகைவனையும் வாழ வைக்கும் வள்ளல். அந்த வள்ளலான கந்த கடவுளிடத்தில் இருந்து ஆயுதம் புறப்படுவதற்கான வேலைகள் தயாராகி கொண்டிருக்கின்றது. அது வந்த உடனே முருகப்பெருமானின் மாயையில் இருந்து முருகன் மாயையை நீக்கி தாரகனை அழித்து நம்மையும் ஆட்கொண்டு அருளக்கூடிய அற்புதமான அந்த கடப்பொழுதை நாம் அனைவரும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். நீல சிகண்டியில் ஏறும் பிரான் எந்த நேரத்திலும் கோலக்குரத்தையுடன் வருவான். குருநாதன் சொன்ன சீரத்தை வெள்ளத்தில் தேச்சுவான். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, கந்தனுக்கு, கடம்பனுக்கு, முருகனுக்கு, குமரனுக்கு, வேலனுக்கு, இடும்பனுக்கு, கார்த்திகேயனுக்கு, தண்டவாணி தெய்வத்திற்கு, சுப்பையாவுக்கு, சுவாமிநாத மூர்த்திக்கு, தகப்பன் சுவாமிக்கு, குகனுக்கு, முத்துக்குமரனுக்கு இதோ முருகப்பெருமானின் வீரவாள் வெற்றிவாள் வேலை தொடர்ந்து வந்து சாரவனின் தலையில் கரை தமிழுகிறது. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, வேல் முருகனுக்கு, குன்றத்தூர் குமரனுக்கு, வெற்றிவேல், வீரவேல், வெற்றிவேல், வீரவேல், வெற்றிவேல், வீரவேல், வெற்றிவேல், வீரவேல், வெற்றிவேல், வீரவேல், வெற்றிவேல், வெற்றிவேல், வீரவேல், 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 வெற்றிவேல், வீரவேல். இதோ தாரகனை வதைத்து மாயையை அழித்த முருகப்பெருமான் மகிழ்ச்சி கடலில் நம்மை எல்லாம் ஆழ்த்தி நம் அனைவரின் மனதில் இருக்கக்கூடிய மாயையையும் நீக்கி அடுத்த சிங்கமுகனை நோக்கி புறப்படுகிறார்.
திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் ஜெயந்திநாதராக காட்சி தரக்கூடிய வெட்டிவேர் மாலையை அணிந்து அதை வெற்றிவேராக மாற்றியிருக்கக்கூடிய ஜெயந்திநாதரின் சூரசம்ஹார பெருநிகழ்வை நாம் காண இருக்கிறோம். முத்தமிழால் வைசாரையும் வாழ வைப்பான் முருகன் என்று அருட்கவி அருணகிரிநாதர் சொல்வார். நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோல் என செய்யும், கொடுங்கூற்று என் செய்யும், சதங்கையும் தந்தையும் சண்முகமும் தோளும் கடமும் எனக்கு முன்னே வந்து தோன்றின், அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும், வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோல் என் செய்யும், கொடுங்கூற்று என் செய்யும், சதங்கையும் தந்தையும் சண்முகம் தோலும், கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினும், அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கையில் இருகாலும் தோன்றும், முருகா என்று ஓதுவோர் முன் என்று பொதுவாக சிலர் தங்கள் அன்புக்குரியவர்களை அன்பு சினத்தால் வசைப்பது போல் இசைப்பது உண்டு. அப்படியே அருணகிரியாரும் இத்திருப்புகளில் செய்கிறார். எத்தனை நேரம்தான் காத்திருப்பது, எப்படி காத்திருப்பது, எப்போது வருவாயோ என்று சொல்வதை போல, அடே மாயக்காரா, வேலைக்காரா, வேலை தாங்கிய காவல்காரா என திட்டுவது போல், அன்புமிகு நேயக்காரா, என் ஆண்மைக்காரா என்று ஒருவித கெஞ்சல் கொஞ்சல். காரம் என்பது தமிழ் வழக்கில் இன்று ஏனோ வசை போராகிவிட்டது. ஆனால் அதையெல்லாம் அன்புக்குரியவர்களை சொல்லுகிற போது, அதுவும் நம்முடைய சிவபெருமானின் இளைய மகனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை காவல்காரன், மாலைக்காரன், மாயக்காரன், சேவல்காரன், நேயக்காரன், வேலைக்காரன், ரூபக்காரன், போகக்காரன், வாரக்காரன், மாயக்காரன், சூறைக்காரன், ஆண்மைக்காரன் என்று முருகப்பெருமானை பல்வேறு வடிவங்களாக காட்சி தரக்கூடிய அந்த வடிவங்களை எல்லாம் நம்முடைய அருணகிரிநாதர் தன்னுடைய பாடல்களிலே பாடுகிறார். ஆணவத்தை அடக்க வேண்டும், தாரகாசுரனுடைய ஆணவத்தை அடக்கி, அஜமுகியினுடைய ஆணவத்தை அடக்கி, சிங்கமுகாசூரனை அடக்கி, தன்னுடைய படை திறத்தால் கல்வி வேள்வி நிலைகளில் உயர்ந்து நிற்கக்கூடிய செம்மாந்த தனித்திறத்தால் இதோ வருகிறார் முருகன். முருகனுடைய அறுவடை வீடுகளில் மிக புகழ்வாய்ந்த இரண்டாம் படை வீடான இந்த வீட்டில் வெற்றிவேல், வீரவேல், சுற்றி வந்த பகைவர் நம்மை தோல் நடுங்க வைத்த இந்த சக்திவேல், ஞானவேல், சுற்றி வந்த பகைவர்களை தோல் நடுங்க வைத்த சக்திவேல், ஆதிசக்தி அன்னை தந்த ஞானவேல், அசுரர் தம்மை அஞ்ச வைத்த வீரவேல், மோதி அந்த குன்றழித்த சக்திவேல், மூவர் தேவர் வாழ்த்த வந்த வெற்றிவேல், வீரவேல் என்று நம்மை எல்லாம் புகழக்கூடிய அளவுக்கு, பக்தி பரவசத்தில் நம்மை திளைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான காட்சியை முருகப்பெருமான் காட்டிக் கொண்டிருக்கிறார்.
நாம் திருச்செந்தூருக்கே சென்று அருகே இருந்து பார்த்தால் கூட இப்படியான ஒரு காட்சியை நம்மால் காண முடியுமா என்று வியப்பிலே நம்மை மிஞ்சக்கூடிய அளவிற்கு பக்தி பரவசத்தில் சண்முகனாக, கார்த்திகேயனாக, கடம்பனாக, கதிர்வேலனாக நமக்கு காட்சி தரக்கூடிய சண்முகனுடைய வடிவை பார்க்கிறோம். இதோ அறக்கரை அழிப்பதற்கு வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை என்று நம்மையெல்லாம் பக்தி பரவசத்தில் திளைக்கக்கூடிய அந்த காட்சியினை கற்பகலட்சுமி சுரேஷ் அவர்கள் தொடர்கிறார். மலத்தை போக்குவதற்காக சிங்கமுகனை போர்க்களத்தில் எதிர்கொண்டு நிற்கின்றார். அவன் சிங்க முகத்தை உடையவன். இறைவனிடத்திலே வரம் வாங்குகிற போது 1000 தலை 2000 கரங்கள் வேண்டும் என்று வரம் பெற்றான். அதுல என்ன சிறப்புன்னா, எத்தனை முறை பகைவர்கள் அதை அறுத்தாலும் அது மீண்டும் உழைக்க வேண்டும் என்கின்ற வரத்தையும் பெற்றார். முருகப்பெருமானை போர்க்களத்தில் முதலிலே சந்திக்கின்றான் சிங்கமுகன். அந்த சிங்கமுகனை பார்த்து முருகப்பெருமான் எதிர் நின்று சிரித்து நிற்கின்றார். சிரித்த முகத்தோடு இருக்கின்றான் சிங்கமுகாசூரன். இப்ப கூட பாருங்க, தலையாட்டும் போது சிங்கமுகன் சிரிச்சுட்டு தான் இருக்கிறான். கண்மமலத்தின் வெளிப்பாடு. கண்மம் என்றால் ஆசை. ஆசையின் வெளிப்பாடான அவன் முருகப்பெருமானை பார்த்து சொல்லுகிறான், முருகா, நீ பச்சிலம் பாலகன். 2-3 வயசு குழந்தைய கொன்னுட்டேங்கிற பாவம் எனக்கு வர வேண்டாம். அதனால் நீ போய் உங்க அம்மா பார்வதி கிட்ட விளையாடுன்னு சொல்றான். ஆனா முருகன் சிரிச்சிட்டே சொல்றார், சிங்கமுகா, விளையாடத்தான் வந்தேன், ஆனா எங்க அம்மா கூட இல்ல, உன் கூட. விளையாட வந்த நீ ஏன் நின்று வேடிக்கை பார்க்கிறாய்? என்னை போல நீயும் சுற்ற வேண்டியது தானேன்னு கேட்கிறான். அப்போ முருகப்பெருமான் சிரிச்சிட்டே சொல்றாராமா, ஆடி அடங்குவது உங்கள் வேலை, உங்களை ஆட்டி வைத்து நின்ற இடத்திலேயே அடக்குவதுதான் என்னுடைய வேலை. ஆகவே நீ ஆடு, உன் ஆட்டம் எவ்வளவு வரை நீடிக்கிறது என்று நான் பார்க்கிறேன் என்று முருகப்பெருமான் சொல்ல, சிங்கமுகன் முடிந்தால் என் கரத்தையும் சிரத்தையும் அறுத்து பார் என்று கூறுகிறார். ஒவ்வொரு கரத்தையும் சிரத்தையும் அறுத்து தள்ள தள்ள மீண்டும் சிரகரங்கள் அவனுக்கு முளைத்துக் கொண்டே இருக்கிறது. 1000 சிரகரங்களையும் அறுத்து தள்ள வேண்டும் என்று நினைக்கிறார். ஆனால் முருகப்பெருமானால் அது முடியவில்லை. சிங்கமுகன் சிரித்துக் கொண்டே சொல்லுகிறான், என் கரத்தையும் சிரத்தையுமே உன்னால் அறுக்க முடியவில்லை. முருகா, நீயா என் உயிரை எடுத்து விட போகிறாய் என்று அவன் ஏளனமாக கேட்டபோது முருகப்பெருமான் சொன்னார், நான் இன்னும் உன்னோடு சண்டை செய்யவில்லை, நீதான விளையாட கூப்பிட்ட, அதனால இப்போ உன்கிட்ட விளையாடிட்டு இருக்கேன்னு சொன்னார். இப்போ நான் ஒரு பானம் போடுறேன், உன் தலையும் ஒரு தலை 2 கையை தவிர மற்றவைகள் முளைக்கிறதா பார் அப்படின்னு சொல்லி ஒரு பானத்தை விடுத்தார். ஒரு தலை 2 கையை தவிர மற்றவைகள் எல்லாம் அச்சு கீழே விழுந்தது. மீண்டும் சிரகரங்கள் உள்ளிருந்து முளைக்க தோன்றியது. முருகப்பெருமான் அத்தனையும் உள்ள போய் ஒளிஞ்சிச்சு.
அப்பதான் சிங்கமுகனுக்கு ஒரு பயம் வந்தது. ஆஹா, இந்த முருகன் நம்மை கொன்று விடுவான் போல் தெரிகிறதே என யோசிக்க ஆரம்பித்தான். முருகா, நீ வளமையில் எல்லோரும் வைத்திருக்கிற ஆயுதங்களை வைத்து யுத்தம் செய்ய வரவில்லை. புதிதாக வேல் என்கிற ஏதோ ஒரு ஆயுதத்தை வாங்கி கொண்டு வந்திருக்கிறாய். அதுவும் உன் சொந்த வேலும் அல்ல, கடன் வாங்கி வந்த வேல். அந்த வேலை வைத்துக் கொண்டு எங்களை எல்லாம் நீ வேடிக்கை காட்டுகிறாய். வேலின்றி வேறு ஆயுதத்தால் எங்களை கொல்ல முடியுமா என்று சிங்கமுகன் கேட்டபோது முருகப்பெருமான் சொல்றார், சிங்கமுகா, உனக்கு வேல் கிடையாது. உனக்கு குலிசாயுதம் என்று ஒரு ஆயுதம் இருக்கிறது. அந்த ஆயுதம் தான் உனக்கு. ஏனெனில் அது ஞானம் இல்லாதவர்களுக்குத்தான் வேல். உனக்கு ஞானம் உண்டு, ஆனால் அது இப்போது மறைந்திருக்கிறது. அந்த மறைந்ததை நான் குலிசாயுதத்தினால் நீக்கி காட்டுகிறேன் என்று சொல்லி சிங்கமுகனுக்கு குலிசாயுதத்தை விடுத்து அவனுடைய கண்மத்தை அழித்து காட்டினார் முருகப்பெருமான். நமக்கும் மனசுக்குள்ள எத்தனை ஆசை. சின்ன சின்ன ஆசையில ஆரம்பிச்சு கோடி 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 ஆசைகள் வச்சிருக்கிறோம். அந்த ஆசைகளே நம்முடைய பிறவிக்கு காரணம். பிறவி நீக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த செந்திலம்பதிக்குத்தான் வர வேண்டும். இதோ கண்மத்தை அழிக்க முருகப்பெருமான் தனது ஆயுதத்தோடு புறப்பட்டு விட்டார். எப்படி சிங்கமுகனின் கண்மம் அழிந்ததோ, அந்த சிங்கமுகன் அழிந்து தேவிக்கு சிங்கவாகனமாக பெற்றானோ, அதுபோல் நம்மிடத்திலே இருக்கக்கூடிய அத்தனை விதமான கண்மமும் அழிய வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள வேண்டும். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, சக்திவேல் முருகனுக்கு, செந்தில் நாதனுக்கு, ஜெயந்திநாதனுக்கு. அவனை எரித்த மகேசன், கங்கையை சடையரன், திரிபுரத்தை எரித்த விரிசடையோர், விறகு விற்று, வலையை விற்று, மாணிக்கம் விற்று, கல் யானைக்கு கடும்பு தந்த கால்மாறி ஆடி நரையை பரியாக்கி, வரகுண பாண்டியனுக்கு சிவலோக பாட்டிய சுந்தரன், அரண், சிவன், ஈசன், உரு சங்கரனின் நெற்றிக் கண்ணில் உதித்த சடாட்சரன், அருவமும் உருவம் அனாதியாய் பலவாய் ஒன்றானவன், பிரம்மமாய் சூரனை வீழ்த்தி நம் எல்லோருக்கும் ஆணவத்தை அழித்து ஞானத்தை நிலைநிறுத்திய கடவுளாக அவனை சேவலும் மயிலுமாக்கி காட்சி தருகின்ற அற்புதமான நேரம் இதோ. சூரன் தலை வீழ்ந்தது, ஆணவம் அழிந்தது. நம் அனைவருக்கும் முருகப்பெருமான் இந்த கந்த சஷ்டியினுடைய நாயகனாக காட்சி தருகின்றார். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. சேவலும் மயிலுமாக மாறியவன் முருகனுக்கு தொண்டனாக மாறினான். அதனால் தான் சேவலும் மயிலும் போற்றி, திருக்கைவையை போற்றி போற்றியே என்று பகைவனையும் இன்றைக்கும் நாம் வழிபட்டு மகிழ்கின்றோம். எந்தெந்த ஜீவாத்மாக்கள் இந்த உலகத்தில் முருகா முருகா என்று அவனுடைய திருவடியை நாட வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அந்த என்றோ வழிபாடு செய்தாள் வள்ளி. அவளுடைய தவப்பயன் முருகப்பெருமான் அவளை தன்னோடு இணைத்துக் கொண்டார். வேணும் வள்ளியினுடைய விழியும் ஒன்று,
அப்படின்னு அருணகிரியார் சொன்னா எப்பேற்பட்டவள் வள்ளி பிராட்டி. பருத்த முளை, சிறுத்த இடை, வெளுத்த நகை, கருத்த குழல், சிவத்த இதழ், மரச்சிறுமி, விழிக்கு நிகராகும். பருத்த முளைகள் அது எதை குறிக்கின்றன? பர அபர ஞானம் என்ற 2 ஞானங்களை குறிக்கும் திரு மார்புகளை உடையவள் வள்ளி பிராட்டி. அவளுடைய விழி வேல் போன்ற விழி, அது வேலுக்கு நிகர். இது சக்தி தந்தலே கரங்கேதும் முருக வேளை சூரபத்மன் அதர்மம் வீட்டும் அவதார பெருமானே. வீரசக்தி தந்தலே கரங்கேதும் முருக வேளை சூரபத்மன் அதர்மம் வீட்டும் அவதார பெருமானே. அகங்கார சூரன் ஒளிந்தோடு போரில் சிவனோடு அம்சம் படை கருவி பாயும். அகங்கார சூரன் ஒளிந்தோடு போரில் சிவனோடு அம்சம் படை கருவி பாயும். விலகு விலகு பகையே அருமுகல் படை வருவே உலகில் மறையும் மாயை ஒரு முடியில் காணும் வடிவை வடிவே கரவிடவே பகை வீழும் தலை சாயும். முடிவில் காணும் வெற்றி, முடிவில் காணும் வெற்றி, முடிவில் காணும் வெற்றி. வீரவாகுணவ வீரர் படையாகும் செந்தில் நாத தாரகனை கொன்று போரில் தலையை கொய்து வந்த வேளை. வீரவாகுணவ வீரர் படையாகும் செந்தில் நாத தாரகனை கொன்று போரில் தலையை கொய்து வந்த வேளை. தலையாட்டி சிங்க முகம் காட்டும் சூரன் தலைமாறும் முன்னே கொலையாகி வீழ்ந்தான். தலையாட்டி சிங்க முகம் காட்டும் சூரன் தலைமாறும் முன்னே கொலையாகி வீழ்ந்தான். சிறையிருந்த ஜெயந்தன் விடுதலையாகி வரவே மறைந்திருந்த இந்திரன் அருமுகனின் வீரம் அறிந்தேன். வடிவேல் கரம்பிடவே பகை வீழும் தலை சாயும். வருகை நாள சக்தி, வருகை நாள சஷ்டி, வருகை நாள சஷ்டி. காற்றில் மறைந்து மாயை காட்டும் கடந்தவத்தை பெற்ற ஜால 108 யுகங்களான வரம் பெற்ற சூரன் பற்பம். காற்றில் மறைந்து மாயை காட்டும் கடந்தவத்தை பெற்ற ஜால கடலாழம் மூழ்கி மரமான போதும் உடல் ஈறு கூறாய் உயிரோடு சாய்ந்தான். கடலாழம் மூழ்கி மரமான போதும் உடல் ஈறு கூறாய் உயிரோடு சாய்ந்தான். பதமும் புரிந்த முருகே இருவரமும் கடிந்து தரவே மயிலும் கொடியுமாக முடிவு தஞ்சம்
ஜெயவே கரை பாயும் கரை ஓரம் அருளும் முருகன் கரவே அருளும் முருகன் கரவே அருளும் முருகன் கரவே திருச்செந்தூர் செந்தில்நாதர் தந்தை அருள சிவ பூஜையில் அமர்ந்தார் ஜபம் புரிந்தார் அமரேந்திரன் தேவர் கூடி பூக்கள் தூவி பாக்கள் பாடி கழித்தார் தடம் அழைத்தார் முருகன் குன்ற மலை மீதினில் சிரிக்கும் அழகு தெய்வானையை வணக்கும் அன்று சப்தமி திதி பிரம்மன் நடக்கும் சுபவேளையில் மணந்தார் தரம் பிடித்தார் மணமாலையை அணிந்தார் மகிழ் வாகனம் மகிழ்ந்தார் பலம் பந்தருள் புரிந்தார் முருகா எங்கள் வரம் நீ முருகா எங்கள் வரம் நீ முருகா